ஒரு முருகன் கோவில்ல ராமர் கோவில் திறக்கிற நிகழ்ச்சியை லைவ் டெலிகாஸ்ட் செய்தி ஆகணும்னு யாராவது சொல்ல முடியும்? மணிப்பூருக்கு அப்ளை ஆகாது, ஆனா தமிழ்நாடுக்கு அப்ளை ஆகணும். காஷ்மீருக்கு அப்ளை ஆகாது, ஆனா தமிழ்நாடுக்கு அப்ளை ஆகணும். லட்சத்தீவுக்கு அப்ளை ஆகாது, அங்க என்ன சாப்பிடணும்னு கவர்னர் முடிவு பண்ணுவாங்க. ஆனா தமிழ்நாடு நடக்கும். மற்ற இடத்துல நீங்க டிஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு தான் சட்டம். நமக்கு தனிப்பட்ட வகையில் மதம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் ஒற்றை தேசம், ஒற்றை மதம், ஒற்றை கடவுள் என்கின்ற முறையில் எதையும் அரசாங்கம் செய்யுமானால், அதற்கு நீதிமன்றம் துணை போகுமானால், நாம் அரசை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, நீதிமன்றத்தை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. நேர்மையில் நம்பிக்கை கொண்ட நாம் எதிர்த்து குரல் எழுப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். தோழர்களே, இது முதியவர்கள் நிரம்பிய அரங்கம் அல்ல, முதிர்ந்தவர்கள் நிரம்பிய அரங்கம். அறிவும் அனுபவமும் முதிர்ந்தவர்கள் உள்ள அரங்கம் இது. முதிர்ந்தவர்கள் உள்ள அரங்கத்தில் முதிர்ச்சி இல்லாமல் பேசிவிடக்கூடாது. அதுவும் யாரை பற்றி பேசிவிடக்கூடாது என்றால், பணி ஓய்வு பெற்ற பிறகும் ஓய்வில்லாமல் ஓய்வூதியர் சங்கத்தை நடத்தி சென்ற ஒரு தொழிற்சங்கவாதியின் கவிதை தொகுப்பை வெளியிடுகின்ற நிகழ்வில் நாம் முதிர்ச்சி இல்லாமல் பேசிவிடக்கூடாது. அந்த எச்சரிக்கையோடு தான் நான் இங்கே இருக்கின்றேன். இங்கே நூலை பெற்றுக்கொண்டு ஒரு பேருரையாற்ற எனது அருமை தோழர் சுபவி அவர்கள் இருக்கின்றார். அவர் 2 இயக்கங்களை ஒரு சேர நடத்தி கொண்டிருக்கின்றார். தமிழர்களின் மான உணர்ச்சிக்கான ஒரு இயக்கம், தமிழர்களின் அறிவு வளர்ச்சிக்கான ஒரு இயக்கம். 2ஐயும் இணைத்து அவரது இயக்கங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய தேவை மானமும் அறிவும். அந்த மானமும் அறிவும் தேவைப்படுகின்ற நேரத்தில் அருமை தோழர் துரைக்கண்ணு அவர்களது நூல் அதற்கு எந்த அளவிற்கு இசைவாக இருக்கிறது என்பதை பற்றி எனது கருத்துக்களை சொல்ல விரும்புகின்றேன். கவிதைகளை பற்றி கருத்து சொல்லும் அளவுக்கு நான் தமிழில் புலமை உடையவன் அல்ல. எனக்கு யாப்பு தெரியாது, தேமா புளிமா நான் அறிய மாட்டேன். நன்னூல் எனக்கு அறிந்ததில்லை. இனியும் எனக்கு புரியாத புதிர்கள் உண்டு. இசை தமிழ்தான் கவிதை தமிழா என்ற கேள்வி எனக்குள் எழுவது உண்டு. இயல் தமிழ் என்றால் நமக்கு தெரியும், இயல்பான தமிழ், அது வேறு. இசை தமிழ் என்று வருகின்ற பொழுது, இசையோடு வருகின்ற தமிழ் இசைக்கான தமிழ் என்பதாக இருந்தாலும் கூட, கவிதை என்பதை இசை இல்லாமல் இருக்க முடியுமா முடியாதா என்பதை பற்றிய கேள்வி நமக்கு உண்டு. காவியங்களாக மாற்றப்பட்ட கவிதைகள் உண்டு. கம்பரது ராமாயணம் அந்த கதையில் செய்யும். அந்த சொல்லை கண்டு, சொல்லாடலை கண்டு வியந்து போவது உண்டு. சொற்களை கையாளுகின்ற திறன் வேறு. ஆங்கில கவி வேர்ட்ஸ்வொர்த், அதன் தமிழாக்கம் சொல்லின் செல்வம். சொற்களை வைத்துக் கொண்டு விளையாடி விடலாம். டயரி ஆஃப் வேர்ட்ஸ், கான்ஸ்டிபேஷன் ஆஃப் ஐடியாஸ். சொற்கள் அப்படி பிரவாகமா வரும். ஆனா சொற்களை தேடி பார்த்த கருத்துக்கள்ங்கிறத மலச்சிக்கல் மாதிரி இருக்கும், எங்க இருக்குன்னே தெரியாத போய் அதை தவிர்த்து பார்க்க விரும்புகின்ற ஒரு கண்ணோட்டம் உடையவன். என்னை பொறுத்தவரையில் சுருங்க சொல்லி விளங்க வைக்கின்ற இனிய தமிழ் கவிதை தமிழ். ஒரு வரியில் பாடிய அவையும் உண்டு, இருவரியில் தந்த வள்ளுவரும் உண்டு, 4 அடிகளும் உண்டு, அதற்கு மேற்பட்ட அடைகளாரும் உண்டு. தமிழ் அவ்வளவு ஒரு அற்புதமான மொழி. ஒற்றை எழுத்தில் ஒரு கருத்தை சொல்லிவிட முடியும். கவிதையும் அப்படித்தான். ஒரு பூ மட்டுமல்ல, அதன் ஒரு இதழே கருப்பொருளாக முடியும் கவிதை. ஒரு கொசுவின் கதை கவிதையாக வர முடியும். கவிதைக்கு எதுவும் கருப்பொருளாகும். அந்த கவிஞன்
அவன் கரு வற்றாத கருவாக இருந்து விட்டால் எதையும் கவியாக மாற்றினான். தோழர் துரைக்கண்ணுவிடம் அதை பார்த்தேன். முதல்ல கிறுக்கல்னு பேர் இருந்தது. 44 கவிதைகளை தொகுத்து அதுல கொடுத்திருந்தார். ஒருவர் ரொம்ப தமாஷா சொன்னார், கேலியா சொன்னார், 44 4 4 8 அஷ்டமமாச்சு, அது ரொம்ப ஒரு சகனம் சரியில்லையே, அந்த எண்ணும் சரியில்லையே, 8ங்கிறது பொருந்தாதே அப்படின்னா இவர் 9 சேர்த்தாரு. எந்த எண்ணோடு தொகுப்போடு 9 சேர்த்தாலும் அதே எண் தான் வரும். இப்ப 53, அதுவும் 8. அந்த 8ங்கிறது நமது சமூகம் இன்று உள்ள அவல நிலையை சுட்டுவது. அந்த அவலத்தை அறிந்தேதான் நம் கவிதைகளை எழுதியாக வேண்டும். நான் அதை பற்றி எல்லாம் அதிகமாக பேசவில்லை. துரைக்கண்ணு சொல்லிவிட்டார், என் கவிதையை பற்றி தான் பேச வேண்டும் என்பது இல்லை. நீங்கள் உங்களது கருத்துக்களை எது தேவை என்று நினைக்கின்றீர்களோ அந்த கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள இந்த அரங்கை பயன்படுத்துங்கள் என்று கேட்டார். கவிதைக்கு அந்நியனான நான் அதை மிக கவனமாக கேட்டுக்கொண்டேன். ஆகவே இப்பொழுது அந்த தலைப்பு எதிரெழுவோம் என்பதை மையமாக வைத்துக் கொண்டு என் கருத்துக்களை, இந்த நூலின் மீதான எனது கருத்துக்களை சொல்லுகிறேன். அதிர்வும் எதிர்வும் இருந்தால்தான் உயிர் இருக்கிறது என்பதாக பொருள்படும். ஒன்றால் நீங்கள் அதிர்வடைய வேண்டும், அதிர்வின் எதிராக நீங்கள் எதிர்ந்திட வேண்டும். அதிர்வுக்கு நீங்கள் அசையாவிட்டால், எதிர் எழாவிட்டால் உணர்ச்சி இல்லாமல் இருப்பதாக பொருள்படும். உணர்ச்சி இல்லாமல் இருப்பதும் அக்கறை இல்லாமல் இருப்பதும் ஒன்றுதான். நம்மை சுற்றியும் நமக்கும் நடக்கின்ற நிகழ்வுகளுக்கு வெறும் பார்வையாளனாக மட்டுமே இருக்கின்ற ஒரு வாழ்க்கை அல்ல. அது உயிரோடு மரணித்தவர்கள் வாழ்க்கை என்று நினைக்கிறேன். எதிரிட வேண்டும், எதற்கும் ஒரு எதிர் வினை ஆற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர் ஒரு தொழிற்சங்கவாதி. ஒரு தொழிற்சங்கமே எதிர்வினைகளுக்காக ஏற்பட்டது. தொழிலாளர் மீது மட்டற்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு அவனை மனிதனாக கூட மதிக்காமல் விலங்கை விட கேவலமாக உறிஞ்சிக் கொண்டிருந்த காலத்தில் தொழிற்சங்க உரிமைகள் பேசப்பட்டன. தொழில் புரட்சியின் மிக முக்கியமான ஒரு அன்பளிப்பு என்பது தொழிற்சங்க இயக்கம். தொழிலாளர்களை ஒன்றிணைப்பது. ஏன் ஒன்றிணைக்க வேண்டும்? அவர்களது உழைப்பு உறிஞ்சப்படுவதிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க ஒரு எதிர்வினை ஆற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்த காரணத்தினால் தொழிற்சங்க இயக்கங்கள் தோன்றின. அத்தகைய தொழிற்சங்கத்தவர் அவர் இந்த கவிதைகளை 53 கவிதைகளை எழுதினார் என்றால் ஒன்றை சரியாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எழுதுவது அவரது பொழுதுபோக்கா அல்லது எழுதுவது அவரது வாழ்வின் நோக்கமா? பொழுதுபோக்குன்னா ஓய்வு நேரத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம ஏதாவது ஒரு ஹாபியை தேர்ந்தெடுத்துட்டு அத பொழுதை செலவழிப்பதுங்கிறது. ஓவியம் வரைவது, விளையாட, யோகா பண்றது கூட பொழுதுபோக்கு. போக்குவரத்து பொழுதுபோக்காக யோகா இருக்கிறது. அந்த பொழுதுபோக்கு எல்லாம் இருக்கு. ஆனால் அவர் வாழுகின்ற பொழுதை, அவரை இருக்குகின்ற பிரச்சனைகளை, உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற கவிதைகள், உணர்வின் வெளிப்பாடு, அந்த உந்துதல் எங்கே இருந்து வருகிறது? அந்த உந்துதல் என்பது இனி சொல்ல போனா நெஞ்சு பொறுக்குதில்லையேன்னு சொன்னாங்க இல்லையா? அவரை சுற்றி நடக்கிற அந்த நிகழ்வுகளால பொறுக்க முடியாம அந்த ஒரு குமுறல், அந்த குமுறல் போர்க்குரலாக கவிதை வடிவில் வெளிப்படுகிறது. அதை கிறுக்கல் நம்ம எப்படி சொல்ல முடியும்?
கிறுக்கல்னு யார் எடுத்துக்கோங்கன்னா சிந்திக்க தெரியாத கிறுக்கர்கள் அப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அந்த கிறுக்கல்னு அவர் ரொம்ப ஒரு என்னன்னா ஒரு தன்னையை பிரதிபலித்தாமல் ஒரு தலைப்பு இட்டார்னாலும் அது என்பது இந்த கிறுக்கல் அல்ல. அந்த கவிதை என்பதை குமரல்களின் தொகுப்பு. அது ஒரு தொழிற்சங்கவாதியின் போர்க்குரல் என்று பொருள். எதிரெடுந்தே ஆக வேண்டும். அந்த கருத்தை வலியுறுத்துகின்றார். அந்த கருத்தை அனைவருக்குமாக வலியுறுத்துகின்றார். இங்கே முதிர்ந்தவர்கள் இருக்கின்ற அரங்கத்தில் அந்த கருத்தை நாம் ஏன் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும்? நாம் ஓய்வில்லாமல் இக்கருத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டும். நமது சிந்தனையின் தொடர்ச்சியை சமூகத்திடம் உருவாக்க வேண்டும். அந்த பொறுப்பைத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இன்றைய நடப்பு கருதி ஒரு 3 செய்திகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். குடியரசு தினம் இப்போ முடிஞ்சிருச்சு. நேற்று நமது இந்திய பிரதமர் இல்லை, இப்போ பாரத பிரதமர் மட்டும்தான். இந்தியாவுக்கு அவர் பிரதமர் கிடையாது, பாரதத்துக்கு மட்டும்தான் பிரதமர். அந்த பாரத பிரதமர் சொல்றாரு 22ஆம் தேதியிலிருந்து 30 வரைக்கும் தேசிய வாரமா நம்ம கொண்டாடுறோம். இந்த வாரம் 7 நாட்களை கடந்துருச்சு. அதை பத்தி அவர் கவலை. எண்ணிக்கை தெரியாமல் இல்ல, ராமர் கோவில் திறப்பிலிருந்து தேசியம் தோன்றி 30 வரைக்கும் முடிக்கிறாருன்னா அவர் உண்மையிலேயே அவரது அந்த என்ன சொல்ற அந்த ஹானஸ்டி, நேர்மையை நம்ம பாராட்டணும். ராமர் கோவில் 22ஆம் தேதி, ராம ராஜ்யம் என்று கூறிய காந்தி கொல்லப்பட்டது 30ஆம் தேதி. ஒரு ராமராஜ்யம் தோன்றி 8 நாட்களில் ராமனை நம்பியவர் கொல்லப்படுகின்றார். அதனை தேசிய விழாவாக கொண்டாட வேண்டும் என்று நமது பிரதமர் கூறுகின்றார். பிரதமரை உளமாற பாராட்டினார். அந்த ராம தேசியம் என்பது அப்படித்தான் இருக்கும். அதுவும் அர்த்தம் 8 தான். 8 நாட்கள் கொண்ட வாரத்தை அவர் சொல்லுகின்றார். 8 நாட்கள் வாரம் எப்படி நிறைவடைகிறது? ஒரு கொலையுடன் நிறைவடைகிறது. இந்த சூழல்ல தேசியம் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் விவாதிப்போம். அது வேறு விஷயம். நம்மை பொறுத்தவரையில் மக்களை அந்நியப்படுத்தாத ஒன்றாகத்தான் தேசியம் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். இப்பொழுது ராமபக்தி இல்லாவிட்டால் தேசியம் இல்லை. ராமபக்தி நடந்துருச்சு, ராமர் கோவில் திறந்துருச்சு. 23ஆம் தேதி ஹிந்துவில் ஒரு செய்தி, authorities not bound by oral orders to ban live telecast of Ram temple consecration. சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் போகுது, அவசர கேஸ். நம்ம ஆர்டிகல் 370 எல்லாம் கேஸ் போட்டா அது வருஷ கணக்கா எடுப்பாங்க. இது ராமர் விஷயம். உடனடியா இரு நீதிபதிகளை கொண்ட ஒரு பெஞ்சு இந்த கேஸை விசாரிக்குது. அந்த கேஸை விசாரிச்ச நீதிபதி ஜஸ்டிசஸ் சஞ்சீவ் கண்ணா அண்ட் திபங்கர் தத்தா. கண்ணா தத்தானா நமக்கு புரியும். இந்த 2 நீதிபதிகள் சுப்ரீம் கோர்ட்ல உட்கார்ந்து ஒரு அவசர கேஸை கையில் எடுத்துக்கிட்டு அதன் மீது அப்சர்வேஷன்ஸும் ஆர்டர்ஸும் கொடுக்குறாங்க. என்ன கேஸ் அப்படின்னா, சென்னையில இருந்து ஒருத்தர் யாருன்னு நமக்கு தெரியும். கேஸ் போடுறார். கேஸ் என்ன போடுறாருன்னா, இந்த ராமர் அது பிராண பிரதிஷ்டா நடக்கிற அன்னைக்கு அந்த நிகழ்ச்சிகளையும் அதை ஒட்டி உள்ள நிகழ்ச்சிகளையும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்டாலின் வாய்மொழியா உத்தரவிட்டார். இந்த உத்தரவை சட்டத்திற்கு புறம்பானதுன்னு நீதிமன்றம் சொல்லணும் அப்படின்னு வழக்கு. நீதிபதிகள் சொல்றாங்க, தமிழ்நாடு அரசுக்கு நோட்டீஸ் கொடுங்க அப்படின்லாம் சொல்றாங்க. நோட்டீஸ் கொடுத்து ஓரல் ஆர்டர்ஸ் will not bind the temples or anybody. வாய்மொழியா சொல்லி எதுவுமே கட்டுப்படுத்தாது அப்படின்னு இவர் தீர்ப்பை வேற வழங்கிறார். நண்பர்களே, நீதித்துறையில நீதி தரதுல 2 விதமான ஒரு கண்ணோட்டம் உண்டு. ரூல் ஆஃப் மென், ரூல் ஆஃப் லா. மனிதனின் விருப்பப்படி தரப்படுகின்ற நீதி, சட்டத்தின் அடிப்படையில் தரப்படுகின்ற நீதி, ரூல் ஆஃப் லா.
நாம ரூல் ஆஃப் லால இருக்கிறதா நினைக்கிறோம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன், ஒரு அரசியலமைப்பு வந்து நம்ம வந்து வழி நடத்துதுன்னு நினைக்கிறோம். ரூல் ஆஃப் லா, ரூல் ஆஃப் லால ப்ரொசீஜரல் லான்னு ஒண்ணு உண்டு. எந்த வழிமுறையை பின்பற்றணும் உண்டு. ஒரு வழக்கு ஒருத்தர் போட்டாருன்னா முதல் கேள்வி, வாட் இஸ் யுவர் லோக்கல் ஸ்டாண்டிங், இதுல உனக்கு என்ன, எந்த விதத்துல நீ பாதிக்கப்படுற சொல்லலாம், ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது, ரூல் ஆஃப் லால அது எந்த அடிப்படையில வழக்கை நீ கொண்டு வர, ரெண்டையும் கேட்கணும். அந்த அடிப்படை அங்க உறுதி செய்யப்படணும். உறுதி செய்யப்பட்டாதான் அந்த வழக்கின் மீது வாதத்தை அந்த நீதிமன்றம் எடுக்கலாம். ஒருத்தர் சொல்றார், தமிழ்நாடு முதலமைச்சர் வாய்மொழியா வந்து இதையெல்லாம் நீங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டார். தமிழ்நாட்டுல எத்தனை ஆயிரம் கோயில் இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்ப அதை பத்தி உண்மையிலேயே சொன்னாரா, எந்த அடிப்படையில வாய்மொழி சொன்னீங்கன்னு ஒரு வார்த்தை அதை கோர்ட் கேட்கல. ஆனா அப்சர்வேஷன்ல சொல்றாங்க, அப்படி இருந்தா ரொம்ப மோசமாச்சு, இது ஒரு கான்ஸ்டிடியூஷன் படி நடக்க வேண்டிய விஷயமாச்சு, கான்ஸ்டிடியூஷன்ல வழிபாட்டு உரிமை உண்டு இல்லையா, அப்படி எப்படி இது கொடுக்க முடியும், அனுப்புங்க தமிழ்நாட்டு அரசுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அப்ப சொல்ல சில வார்த்தைகளை வந்து பற்றி வருது. A political party hates religion. திமுகவை வந்து பேர் சொல்லாம சொல்றாங்க. A political party hates religion. மதங்களை வெறுக்குதாமா. மதங்களை வெறுப்பது வேறு, மதங்களில் உள்ள கருத்துக்களை வெறுப்பது வேறு. மதம் என்பது தனி மனிதனுடைய விருப்பம், எந்த மதத்திலையும் இருக்கலாம். ஆனால் ஒரு மதத்துல எந்த கருத்தை வெறுக்கின்றார்கள், எந்த நடவடிக்கை வெறுக்கின்றார்கள் என்பது வேறு. இந்து மதம்னு சொல்ற மதத்துல உடன்கட்டை ஏறுவது கட்டாயமாக்குவது உண்டு. பெண் குழந்தைக்கு 8 வயதுல திருமணம் கட்டாயமாக்குவது உண்டு. பலதார மனம் உண்டு. இதையெல்லாம் எதிர்த்தவர்கள் தான் இந்தியாவில் இருந்தாங்க. அப்ப மதத்தை, அந்த ஒரு சடங்கையோ எதையோ எதிர்த்து விட்டால் இந்து மதத்தை எதிர்ப்பதாக பொருள் கொள்ளுகின்றார்கள். அதை ஒண்ணு சொல்றாங்க, I have no qualms about it. The party comes to power. Now it wants the government to hate religions too. அரசாங்கமே அந்த மதத்தை வெறுக்கணும்னு இவங்க வற்புறுத்துறாங்க அப்படிங்கிறாங்க. அரசாங்கம் ஒரு இந்து அறநிலையத்துறையை வேற வச்சுட்டு இருக்கு. இவங்க மதத்தை வெறுக்கிறதுக்கு அரசாங்கம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இட் இம்ப்ளிமெண்ட்ஸ் த அஜெண்டா அப்படின்ட்டு அவர் வந்து தாம சேஷாத்ரி நாயுடுங்கிற அட்வொகேட் வந்து இதுக்காக பேசுறார். அதை விட சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அப்படிங்கிறவர், மைய அரசு சார்பில் பேசுற துஷார் மேத்தா, அவர் சொல்றார், he expressed shock at the state of affairs in தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் நடக்கிறத பார்த்து அவர் அப்படி அதிர்ச்சி அடைஞ்சிட்டாராமா. அந்த அதிர்ச்சியை வெளிப்படுத்துறாராமா. A strong message must go from the highest judiciary. உச்ச நீதிமன்றத்திலிருந்து ரொம்ப கடுமையான ஒரு அந்த செய்தி போயாகணும் அப்படிங்கிறாரு. To the government of Tamil Nadu that the constitution still governs the nation and applies to Tamil Nadu also. மணிப்பூருக்கு அப்ளை ஆகாது, ஆனா தமிழ்நாடுக்கு அப்ளை ஆகணும். காஷ்மீருக்கு அப்ளை ஆகாது, ஆனா தமிழ்நாடுக்கு அப்ளை ஆகணும். லட்சத்தீவுக்கு அப்ளை ஆகாது, அங்க என்ன சாப்பிடணும்னு கவர்னர் முடிவு பண்ணுவார். ஆனா தமிழ்நாடு வந்து கான்ஸ்டிடியூஷன் படி நடக்கும். மற்ற இடத்துல நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம், தமிழ்நாடு வந்து சட்டம் அப்படின்ட்டு ஒண்ணு. நீதிமன்றம் ரொம்ப அற்புதமான நீதிமன்றம். தமிழ்நாட்டிலேயாவது நீதி இருக்குன்னு நினைச்சிருக்கலாம், அல்ல தமிழ்நாட்டுல மட்டும்தான் நீதி இருக்க முடியும்னு நினைச்சிருக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்த சொல்ல வந்து நம்ம கவனமா பார்க்கணும். Nobody can be prevented from performing religious rituals. மதச்சடங்குகள் நடத்தது யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்லிருச்சு. ஸ்டாலின் தடுத்துட்டு இருந்தார போது நமக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். அதை வந்து இந்த மக்களுக்கு அந்த மதச்சடங்கு நடத்துறதுக்கு பாதுகாப்பு கொடுக்கும், அதுக்கு சுப்ரீம் கோர்ட் தலையிடணும் அப்படின்னு சொல்லுது. அதனால நோட்டீஸ் அனுப்புறாங்க. இப்ப என்ன செய்யுதுன்னா, இந்து மதம் இவங்க சொல்றாங்க, சங்கரர் 6 விதமான அந்த நம்பிக்கைகளை இந்து மதம்னு சொன்னார். விஷ்ணுவை வழிபடுற வைஷ்ணவம், சிவனை மையமாக கொண்ட சைவம், தாய் தெய்வம்
பெண் தெய்வத்தை மையமாக கொண்ட சாக்தம், சக்தி வழிபாடு சாக்தம். முருகப்பெருமான குமர கடவுளை கொண்ட கௌமாரம், சூரியனை கடவுளா கொண்ட சௌரபம், அப்புறம் கணாபத்தியம், கணபதி வழிபாடு. இந்த 6 வந்து சங்கரர் சொன்னா இந்துங்கிற வார்த்தையை பயன்படுத்தல, சமஸ்கிருதத்துல இல்லாத இந்து, அதனாலதான் இன்னைக்கு சமஸ்கிருதத்துல இருக்கிற சனாதனம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்ப அந்த 6 விதத்துல சௌரபம் இன்னைக்கு கிடையாது, அதுலயே மறைஞ்சு போச்சு பல விஷயங்கள். தமிழ்நாட்டுல சைவம் வைணவம், சைவத்துல 6 முக்கியமான பிரிவுகள் உண்டு. ஒரு பிரிவினுடைய சடங்கு அடுத்த பிரிவு கிடையாது. வைணவத்தில் நமக்கு தெரியும், தென்கலையும் வடகலையும் எந்த மாதிரி போராடிக்கிறாங்க, திருச்சண்டை போட்டு இருக்காங்க நமக்கு தெரியும். வையா யூயாங்கிறதுல அவ்வளவு குடுமைப்பிடி சண்டை நடக்குது. குடுமி இருக்கிறவங்களுக்குள்ளதான் குடுமைப்பிடி சண்டை நடக்கும், அங்க நடந்துட்டு. இவ்வளவு இருக்கு. முருகன் கோவில் நிறைய இருக்கு நமக்கு தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு. வடக்க காணம் கௌமாரம் சேர்ந்தாலும் சங்கரர் கூறி வச்சதெல்லாம் தமிழ்நாடு, அதனால கௌமாரம் வந்து. ஒரு முருகன் கோவில்ல ராமர் கோவில் திறக்கிற நிகழ்ச்சியை லைவ் டெலிகாஸ்ட் செய்தி ஆகணும்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒரு மீனாட்சி கோவில்ல அயோத்தியுடைய நிகழ்ச்சி எல்லாம் ஒளிபரப்பி ஆகணும்னு சொல்ல முடியும். பழனியில நீங்க அயோத்தி விவகாரத்தை அத்தனையும் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியும். இவர்கள் அதை விரும்புகின்றார்கள். இவங்க மோடியினுடைய கட்டளைக்கு பணிந்து அனைத்து கோவில்களையும் இது ஒளிபரப்பப்படும் அவங்க விருப்பம். அந்த விருப்பத்தை தெரிஞ்சுட்டு நீங்க செயல்படணும்னு நினைக்கிறாங்க. தமிழக அரசு அப்படி ஆணை வெளியிடல. தமிழக அரசு குற்றச்சாட்டு, எல்லா கோவில்களையும் அது வந்து பெண் தெய்வ கோவிலா இருந்தாலும், சிவன் வழிபாட்டு கோவிலா இருந்தாலும், முருகக்கடவுள் கோவிலா இருந்தாலும், அங்கெல்லாம் ராமருடைய கோவில் திறப்பு பிராண பிரதிஷ்டாவை வந்து நீங்க ஒளிபரப்பி ஆகணும்னு ஒரு கட்டளைய ஸ்டாலின் கொடுத்திருந்தா அப்ப இந்த சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி பேசியிருக்கும். அவர்கள் விருப்பம் அது. தமிழ்நாடு அரசு புதிதாக எந்த ஆணையும் வெளியிடவில்லை, இதை செய்யுங்கன்னு வெளியிடல. ஆனா செய்திருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதைத்தான் நிர்மலா சீதாராமனும் ரவியும் இங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அண்ணாமலை பிரச்சாரம். எதை நான் மதமாக ஏற்பது, எதை வழிபாடாக ஏற்பது என்பது மக்களது விருப்பம். ராமனை மட்டுமே முதன்மை கடவுளாக கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கம் என்பது ஒரு கடவுளை எங்க மீது திணிக்கிறதுன்னு பொருள். எங்கள் மீது திணிக்கப்படுவது மொழியாக இருந்தாலும் சரி, கடவுளாக இருந்தாலும் சரி, எதனையும் எதிர்க்க கடமைப்பட்டுள்ளோம். இந்து மதங்கிறதுல நூற்றுக்கணக்கான கடவுள், அதுல முக்கியமான கடவுள் சிவனையும் விஷ்ணுவையும் சொல்றீங்க. அவங்களுக்குள்ள பிரிவு பாசபதம், அவர் காலமுகம், நிறைய பிரிவுகள் உண்டு. ஆனால் அத்துணை பிரிவுகள் மீதும் இல்லாத தனிப்பட்ட அக்கறை ராமன் மீது கொண்டு வரப்படுவது, அது சொல்லப்போனா இந்த கடவுளுக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பு கூட இல்லை. இது அவதாரம், ராம அவதாரம். இந்த அவதார கடவுளை அரச கடவுளாக மாற்றி அந்த ராமராஜ்யம் மக்களாட்சிக்கு பொருத்தமில்லா ராமராஜ்யத்தை எல்லா இடங்களையும் ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்றது. இப்ப வந்து ஒற்றை தெய்வத்தை நோக்கி, உங்களுக்கு சாதகமான ஒரு தெய்வத்தை நோக்கி பிற தெய்வங்களை அடிபணிய வைக்கின்ற முயற்சி. இப்ப மக்களை கூட விட்டாங்க, தெய்வங்களையே வந்து அடிமைப்படுத்த முயற்சிக்கின்றார்கள். இது ஆஸ்திகர்கள் செய்கின்ற வேலை, ஆன்மீகவாதிகள் செய்கின்ற வேலை. நம்ம தமிழ்நாட்டுல பெரியார் வந்து கடவுள் இல்லவே இல்லைன்னு சொன்னா 60களுக்கு மேல சொன்னார். எந்த கோவிலையுமே எந்த சிலையும் அவர் உடைக்கலையே. பெரியார் சிலையை தானே நீங்க உடைச்சிட்டு இருக்கிறீங்க. எந்த சிலையும் பெரியார் உடைக்கலையே. பெரியார் உங்கள் அறிவை மூடநம்பிக்கைக்கு எதிராக தூண்டி விட்டாரே தவிர வன்முறைக்காக எந்த ஒரு பிரிவையும் தூண்டிவிட்ட வரலாறு பெரியார் இயக்கத்துக்கு கிடையாது. கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் பெரியார் இயக்கத்துக்கு உண்டு. அப்ப இந்த ஒரு
நிகழ்ச்சி நடந்தது நீதிமன்றத்தில். கான்ஸ்டிடியூஷன் இஸ் த லாஸ்ட் ரிசார்ட் அப்படின்னு சொல்றோம். அதான் கடைசி புகலிடம், இந்த அரசியலமைப்பு பாதுகாக்கக்கூடிய புகலிடம் சொல்றோம். அந்த கான்ஸ்டிடியூஷன் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் வர்ற சமயத்துல, அரசியலமைப்பு மதிக்கப்படலை எல்லாம் வர்ற சமயத்துல ஆகட்டும் பார்ப்போம்னு ஒத்தி வைக்கிறாங்க. ஆனா ஆன்மீகம் சனாதனன் வந்தா கொதிச்சு போய் உடனே வந்துடுறாங்க. இது அரசியலமைப்புல நம்ம நீதிமன்றத்தின் மீது நமக்கு மிகுந்த நம்பிக்கை மரியாதை உண்டு. ஆனால் அதே நம்பிக்கை மரியாதையும் நீதிமன்றத்தில் இருக்கின்ற அதன் அதிகாரிகளான நீதிபதிகளிடம் நமக்கு இல்லை. நீதிமன்றத்தின் நம்பிக்கை வேறு, நீதிபதிகளிடம் நம்பிக்கை வேறு. நீதிமன்றம் என்பதை நாம் நிறுவனமாக பார்க்கின்ற பொழுது அந்த நிறுவனம் நேர்மையாக இருக்க வேண்டும். இருப்பதில்லை என்று வருகின்ற பொழுது நாம் ஜனநாயக வழிமுறைகளில் எதிரிட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது ஒரு விஷயத்தை எதிரிட வேண்டிய விஷயத்துல நாம நீதிமன்றமே சொல்லிருச்சு, அதை அவங்க பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. கருத்துக்களை வெளிப்படுத்தி ஆக வேண்டும். மதம் என்ற பெயரில் இங்கே ஒற்றை மதமாக இந்து மதத்தை சித்தரிப்பதற்கு ஒரு முயற்சி நடக்கின்றது. அந்த முயற்சியை நாம் முறியடித்தே ஆக வேண்டும். நமக்கு தனிப்பட்ட வகையில் மதம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் ஒற்றை தேசம், ஒற்றை மதம், ஒற்றை கடவுள் என்கின்ற முறையில் எதையும் அரசாங்கம் செய்யுமானால், அதற்கு நீதிமன்றம் துணை போகுமானால், நாம் அரசை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, நீதிமன்றத்தை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. நேர்மையில் நம்பிக்கை கொண்ட நாம் எதிர்த்து குரல் எழுப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். நிச்சயமாக அதை எதிரிடந்தே ஆக வேண்டிய ஒரு பிரச்சனையாக பார்க்கிறேன். இது இரண்டாவது அதிக நேரம் எடுத்து இது எதிரிட வேண்டிய விஷயம். நமக்கு இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும். இது துரதிருஷ்டமா சுய விமர்சனம். இதே குடியரசு நாள்ல அங்க இந்த டெல்லியில ஒவ்வொரு மாநிலத்தின் சார்பில் அந்த பிளக்கார்ட்ஸ் எல்லாம் கொண்டு போறாங்க. போன முறை தமிழ்நாட்டில் தான் வேலு நாச்சியார அவங்க விடல, அனுமதிக்கல. இந்த தடவை அனுமதிச்சிருக்காங்க. என்ன அனுமதிச்சிருக்காங்க? இன்னைக்கு தினத்தந்தியில செய்தி வருது, நேற்று தொலைக்காட்சியிலையும் வந்தது. உத்திரமேரூர் குடவோலை முறைய அவங்க ஒரு வண்டியில கொண்டு விட்டுட்டு அங்க ஓலையை வச்சுட்டு கொஞ்சம் பேர் இருக்கிறபடியும், குடத்தை வச்சுட்டு இருக்கிறபடியும், சின்ன பையங்கிறபடியும் உத்திரமேரூர் கோவில் பின்னணியோட வச்சுட்டு குடவோலை கண்ட தமிழ்குடியே வாகிய வாகியவை அப்படின்னு ஒரு பாடல் வேற அதோட சேர்த்துட்டு வந்திருக்காங்க. அந்த பிளக்கார்ட் யாருடையது? நம்ம தமிழ்நாட்டை பிரதிபலிப்பது. பெரியார் சொன்ன வாசகம் இருக்கு இல்லையா, மானமும் அறிவு. குடவோலையை பற்றி நமக்கு தெரியுமா? குடவோலை பற்றி அவர்கள் தவறான கருத்துக்களை பரப்பியிருக்கின்றார்கள். குடவோலைன்னா இவங்க சொல்ற இந்த உத்திரமேரூர் குடவோலை, அது தவிர சந்திரலேகை செந்தலை அதுல குடவோலை இருக்கு. நம்ம குடவோலை முறைகளை பற்றி பல கல்வெட்டுகள் உண்டு. குடவோலைன்னா பிரம்மதேயத்திற்கு மட்டுமே பொருத்தமான ஒன்று. பிரம்மதேயம்னா பிராமணருக்கு தானமாக கொடுக்கப்பட்ட பகுதி. அது ஒற்றை ஊராக இருக்கலாம், பல ஊர்களை கொண்ட ஒரு தொகுப்பாக இருக்கலாம். பிராமணர்கள் மட்டுமே அங்கு இருப்பது இல்லை. அந்த பூமியின் உடைமை பிராமணருக்கு விடுகிறது. அங்க அந்த வேளாண்மை செய்கின்ற தொழிலாளர்கள் இருக்கலாம், மற்ற கைத்தொழில் விளைஞர்கள் இருக்கலாம், பல தொழில் செய்வோர் இருக்கலாம், அதாவது சூத்திரர்கள் இருக்கலாம், அங்கெல்லாம் இருக்கலாம். ஆனால் குடவோலை என்பது இந்த பிரம்மதேயத்தில் அரசு தலையிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் தங்களுக்குள் ஒரு மகாசபையை உருவாக்கி கொள்வார்கள். ரொம்ப விரிவா உத்திரமேரூர் கல்வெட்டுல சொல்லி இருக்கு. என்ன குடவோலை? குடம் ஓலை ரெண்டு நமக்கு தெரியும். குடத்துல ஓலைகள் இடப்படுகின்றன, நெருக்கு, பனை ஓலை நெருக்கு அதுல போடுவாங்க. அதுல ஒரு பிரம்மதேய ஊருக்கு 30 பேர் இருக்கிற ஒரு குழுவை தேர்ந்தெடுக்கணும் ஆட்சி செய்யறது.
அதுக்கு தகுதியே உத்திரமேரூர் கல்வெட்டை சொல்லுது. இதில் வாக்களிக்கவும் தேர்ந்தெடுக்கவும் விருப்பப்படுகின்றவர்கள் என்ன அடிப்படை தகுதினா, குறைஞ்சது ஒரு வேதமாவது தெரிஞ்சிருக்கணும். ஒரு வேதம், ஒரு சிறிது நிலம் அங்க இருக்கணும், ஒரு வீடு இருக்கணும், நிரந்தர குடியா இருக்கணும். வேதம் யாருக்கு? அப்புறம் சொல்றேன். 2 வேதம் தெரிஞ்சுன்னா துவேதி. 2 வேதம் தெரிஞ்சா நிலம் கொஞ்சம் குறைவா இருக்கலாம். திரிவேதி 3 வேதம் தெரிஞ்சா அதை விட குறைவா நிலம் இருக்கலாம். சதுர்வேதம்னா ஒப்புக்கு ஒரு நிலம் இருக்கலாங்க. அளவை பத்தி இல்ல, ஒப்புக்கு ஒரு வேதம் இருக்கலாம். இவன் 35 வயசுல இருந்து 70 வயசுக்குள்ள இருக்கணும். அப்ப வேதினா உபநயனம் பண்ணாதவன் வேதியனாக முடியாது. உபநயன தகுதி யாருக்கு இருக்கு? இவர்கள் அந்த பேரை விருப்பப்படுற பேரை போட்டுருவாங்க. இங்கே ஒரு சிறுவன்னா யாரு? ஏதா சிறுவனா? ஒரு பிராமண சிறுவன். ஒரு பிராமண சிறுவனை அடைத்து 30 சீட்டுகளை எடுக்க சொல்லுவாங்க. அந்த சீட்டுகள்ல பேரை படிச்சா அவங்க எல்லாம் மெம்பர்ஸ். இவங்க விஷயத்துல இவங்க தான் ஆளுவாங்க. வாரியம் அமைச்சு ஆளுவாங்க. தனித்தனி கமிட்டியா போட்டு பொன் வாரியம், ஏரி வாரியம், தோட்ட வாரியம் அப்படின்னு வாரியங்கள் அமைச்சு ஆட்சி நடத்துவாங்க. என்ன அடிப்படைன்னா, இதுல அரசு அதிகாரிகள் தலையிட போறாங்க. அதுல நடக்கிற கொலை குற்றத்தை கூட அவங்க தர்ம வாரியம் பார்த்துக்கும். இவர்களே உட்கார்ந்து அதை தீர்ப்பளிச்சிருவாங்க. இவர்கள் மீது எந்த வரியும் கிடையாது. ஆனா அங்க இருக்கிற குடிகள் மீது வரி இருக்கு இல்லையா, அந்த வரிய அரசு அதிகாரிகள் நேரடியா வசூலிக்க கூடாது. இதை இந்த பிராமணர்கள் வசூலித்து செலவுக்கு சர்வீஸ் சார்ஜ் போக பாக்கி அரசாங்கம் கொடுப்பாங்க. இவர்களை தண்டிக்கவோ அல்லது எந்த விதமான முறையிலும் கேள்வி கேட்கவோ அரசு உரிமை கிடையாது. ஒரு ஸ்டேட் விதின் எ ஸ்டேட் இந்த உரிமை நாடு நகரத்தா போன்ற பிராமணர் இல்லாத பொது குடியிருப்புகளுக்கு எந்த ஓலையும், குடமும் கிடையாது, ஓலையும் கிடையாது. பிராமணனை எந்த சட்டமும் கட்டுப்படுத்தாது. அவனுக்கு எந்த நிலத்தையும் அரசு மானியமாக வழங்கலாம். அந்த நிலத்திற்கு பிராமணன் வரி கட்ட மாட்டான். ஆனால் மற்றவர்கள் அதையும் சேர்த்து கட்ட வேண்டும் என்ற நிலைமை இருப்பதை இத குடமோலை கண்ட தமிழ் குடி வாடிய வாடியவேன்னு பாடுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாமா? தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அத நீலகண்ட சாஸ்திரியே சொன்னார். இட் இஸ் நாட் எ டெமோக்ராட்டிக் எலெக்ஷன் பை ஓட், இட் இஸ் எ செலக்ஷன் பை லாட் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காரு. இத ஜனநாயகத்தின் ஒரு சின்னம் அப்படின்ட்டு மோடி 2 இதை குறிப்பிட்டார். ஒண்ணு குடவோலை, 2வது ரிக்வேதத்தில் இருக்கிற சபா சமிதி. சபால அது ஆரிய இனக்கூடு ஒரு 100 பேர் இருந்த குடும்பம்னா 100 குடும்ப தலைவரும் ஒன்னா சேர்ந்து வர்றதுதான் சபா. உள் விவகாரம். ஜனநாயகம் என்பது பன்முக அமைப்புகளை இணைக்கின்ற ஒன்றில் வருவது. ஒரு ஜாதியோ ஒரு இனமோ கிடையாது. ஆகவேதான் சொல்லுகின்றேன், ஒரு செக்டேரியன் பிரிவிலேஜ் cannot be considered as democratic exclusiveness. ஒரு பிரிவுக்கு மட்டும் அளிக்கின்ற சலுகை என்பது எப்படி ஜனநாயகமாகிடும்? இதை தமிழக அரசின் சார்பில் அங்க வண்டியில போயிட்டு டெல்லி தெருக்கள்ல கொண்டு போனது உண்மையிலேயே நம்மை உறுத்துவதாக அமைந்திருக்கிறது. நாம் இந்த தவறு குற்றம் எப்படி நிகழ்ந்தது என்பதை விசாரிக்குமாறு தமிழக அரசை கேட்டுக்கொள்ள வேண்டும். தமிழரின் பண்பாட்டு சிறப்புகள் பல உண்டு. தமிழர்கள் குற்றம் குற்றமே என்று சொன்ன நிகழ்வுகள் உண்டு. பெண்களை பிரிந்த மன்னனையே தூற்றிய புலவர்கள் உண்டு. அந்த நேர்மையை குறிக்கின்ற எதையும் சொல்லாமல் இத குடவோலை முறை அவன் மோடிக்கு சாதகமா இருக்கிற ஒண்ணு, நீங்க உண்மைக்கு புறம்பான ஒன்றை தமிழர்களின் சாதனையாக காட்டினீர்கள் அல்லவா? அது எங்கள் மனதில் மிகுந்த ஒரு வேதனையை உருவாக்கி, இந்த வேதனையை போக்குவதற்கு உரிய நடவடிக்கை வரும் என்று நினைக்கிறேன்.
மூன்றாவது எதிரிட வேண்டிய விஷயம், நம்ம எல்லாம் ஏற்கனவே சொன்னேன், முதியவர்கள் எல்லாம் முதிர்ச்சி பெற்றவர்கள்னு சொன்னேன். நம்ம இளவர்கள்லாம் இப்ப படிக்க போறாங்க. அவங்க மேல ஒரு பாடத்தை கட்டாயமா திணிக்கிறாங்க. என்ன பாடத்தை கட்டாயமா திணிக்கிறாங்கன்னா, இந்தியன் நாலேஜ் சிஸ்டம், இந்திய அறிவு முறை என்பதான ஒன்றை திணிக்கிறாங்க. அது என்ன இந்திய அறிவு முறை? மோடி சொன்னதான். இந்தியால முன்ன எல்லாமே இருந்தது. எலக்ட்ரானிக் ஏஜ் அங்க நம்ம கிட்ட தான் ஆரம்பிச்சது. அங்க இருந்து வந்தது. ரிமோட் சென்சிங் நாம தான் பண்ணோம், சர்ஜரி பண்ணியிருக்கோம், டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் சொல்றாங்க. இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இந்தியன் நாலேஜ் சிஸ்டத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க தேசபக்தர். என்ன ஆதாரம் கேட்டீங்கன்னா நீங்க தேச விரோதியா மாறிடுங்க. இந்த இந்தியன் நாலேஜ் சிஸ்டத்துல இப்ப எல்லா கல்வி நிறுவனங்களும் ஒரு தவிர்க்க முடியாத தாளாக இந்த இந்தியன் நாலேஜ் சிஸ்டத்தை கொண்டு வர்றாங்க. வேறு பெயர்ல தமிழ்நாட்டு பள்ளிகள்ல இது வந்தது. அதுல என்ன கேள்வி கேட்கணும்? ஒரு கேள்வி உதாரணத்துக்கு சொல்றேன். கட்டாயம் விவாதிக்க வேண்டிய கேள்வியாக யூஜிசில இருந்து வருது. என்ன கேள்வி அப்படின்னா, why there are more temples than palaces in India? இந்தியால அரண்மனைகளை விட கோவில்கள் நிறைய இருப்பது எது? பெருமையா சொல்ல விரும்புறான். நாம உண்மையா சொல்லணும்னா அதுதாய அவலமே. அப்படின்னு அரசனுக்கே அரண்மனை இல்லை, புரோகிதனுக்குள்ள கோவிலில் தான் நீ தஞ்சம் புக வேண்டும். எத்தனை கோவில்ல மன்னர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க தெரியுமா? மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருமல நாயக்கன் கொல்லப்பட்டான். கோவில்கள் நீங்க உள்ள எந்த சட்டமும் உள்ள நுழைய முடியாது. ஆனா ஆகமங்கிற பேர்ல எல்லா கோவில் அதிகாரத்தையும் மற்ற கையில போய் சட்டத்தை உருவாக்கின்ற அதிகாரம் மன்னனுக்கு கிடையாது. எது சட்டமா இருக்குன்னு சொல்றது அவனுடைய பிராமண புரோகிதனுக்கு மட்டும்தான் உண்டு. இந்தியால எந்த அரசனுக்கும் சட்டத்தை உருவாக்கின்ற அதிகாரம் கிடையாது. எது தர்மம்னு சொல்றாங்க, யார் தர்மம் சொல்ல முடியும்? வேத பண்டிதர்கள் மட்டும்தான் சொல்லலாம். அதுதான் தர்மமா நடைமுறைப்படுத்தும் பொறுப்பு உனக்கு தரப்பட்டதே தவிர எது நியாயம் நீதி என்ற முறையில் அசோகனை போல விதிகளை பிறப்பிக்கின்ற அதிகாரம் இந்தியாவில் பிற மன்னர்களுக்கு இருந்தது கிடையாது. அந்த கோவில்கள் நிறைய இருக்குதுன்னா நமக்கு பெருமையா, நமக்கு அவலம். இப்ப நமது கல்வி முறையில் நம்மை மடையர்களாக மாற்றுகின்ற, மடமே புகுத்துகின்ற கல்வி முறையை கட்டாயமாக கொண்டு வரப் போகின்றார்கள். கல்வி என்பது ஒன்றிய அரசின் பிடியில் இருக்கும் வரை இது போன்ற அவலங்கள் தொடரும். ஆகவே கல்வியை ஒன்றிய அரசின் பிடியிலிருந்து மீட்டு மாநிலத்தின் தவிர்க்க முடியாத, சிதைக்க முடியாத உரிமையாக மாற்றுவதற்கு முதிர்ந்தவர்கள் நாம் மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். வழிகாட்டுவோம், இளைய தலைமுறைக்கு உறுதலாக இருப்போம், உணர்வூட்டுவோம். சரியான அறிவு கல்வியை நாம் மக்களுக்கு கிடைக்கும் வண்ணம் நமது குரலை எதிரெழுவாக நாம் எடுப்போம். அது எதிரெழுவோம் என்பது நம்மை சிந்திக்க வைக்கின்ற ஒரு தலைப்பு. சிந்திப்போம், செயல்படுவோம். அடுத்த தலைமுறையின் பாதுகாப்புக்காக நமது மீதமுள்ள வாழ்நாட்களை பயன்படுத்துவோம் என்று கூறி இந்த வாய்ப்பினை தந்தமைக்கு நன்றி அமைகின்றேன். சனாதன ஒழிப்பே சமூக புரட்சி எனும் பெரியாரின் அடிப்படை சித்தாந்தத்தை விளக்கும் நூல் பெரியாரின் தத்துவம். ஆசிரியர் பேராசிரியர் அ. கருணானந்தன். விலை ரூபாய் 220 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.